தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு பலன்களை நாம் காணலாம். 3 ராகு, தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். விசாவை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல விதத்தில் விசா கிடைக்கும். 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி தற்சமயம் வக்கரம் அடைந்திருப்பதால் சனியினால் எந்த பாதிப்பு இல்லை. தற்சமயம் சனியினால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சனி சாதகமாக இருப்பதால் உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர். அதே நேரம் உழைப்பு அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை குறையலாம். சிறு சிறு விஷயங்களுக்காக சண்டைகள் போடுவீர்கள். மன அமைதி குறையும். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் மனைவியை விட்டு ஒதுங்கி இருங்கள். கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யுவர் ஒய்ஃப். மனைவியை விட ஒதுங்கி தூரமாக தள்ளி இருங்கள் சிறிது நாட்களுக்கு. பெரும்பாலும் தனுசு ராசி கணவன்மார்களுக்கு அதிகம் வாய் பேசும் மனைவிதான் அமைவாள். ஏனென்றால் 12 கட்டங்களில் தனுசு ராசி சாபம் பெற்ற ராசி என்கிறார்கள். பெரும்பாலான தனுசு ராசி கணவன்மார்களுக்கு அமையும் மனைவிமார்கள் வாயாடி பெண்களாக அமைகிறார்கள். மனைவினால் மன அமைதி குறையும். ஆகவே யூ மஸ்ட் கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யுவர் ஒய்ஃப். மனைவி விட்டு தூரமாக தள்ளி இருங்கள் இன்னும் சிறிது நாட்களுக்கு. அடுத்து அஷ்டமத்தில் குரு. எதிர்பாராத செலவுகள் வரலாம். செலவுகள் உண்டாகலாம். சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணலாம். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். 9இல் சூரியன். தந்தையாருக்கு உடல்நல குறைவு உண்டாகும். 9இல் புதன் இருப்பதால் உயர்கல்விக்காக சிலர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். 9இல் கேது. பக்தி அதிகரிக்கும். அடுத்து 10இல் சுக்கிரன் நீச்சம். லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் நீச்சம் அடைந்திருப்பதால் எதிர்பாராத வகையில் செலவுகள் உண்டாகும். ஆக மொத்தம் தனுசு ராசி என்பர்களுக்கு சூரியன் 9இல் இருப்பதால் அரசாங்க வேலையில் உள்ளோருக்கு உழைப்பு அதிகம். அதிக வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். சற்று கவனமாக இருங்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.